Hello students and welcome to the session. Our discussion today will focus on the Z transform of some basic functions. Let xn be a sequence defined for n equals 0, 1, 2 and xn equals 0 for n strictly less than 0. Negative number க்கு xn and the sequence உடைய values வந்து negative 0 வரும். Then is Z transform is defined to be. சரி சீக்வன்ஸ்னா என்ன? இந்த xnங்கிற சீக்வன்ஸ் ஒரு குறியீட்டுக்கு 2 to the power n எடுத்துப்போம். n உடைய மதிப்பு 0. அதுக்கு என்ன கிடைக்கும்னா கரஸ்பாண்டிங்கா 2 to the power 0 ன்னு கிடைக்கும். n உடைய மதிப்பு 1. அதுக்கு என்ன வரும் 2 to the power 1. n உடைய மதிப்பு 2. அதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன வரும் 2 ஸ்கொயர். அப்ப இந்த சீக்வன்ஸ் எப்படி எழுதலாம்னா 2 power 0, 2 to the power 1, 2 ஸ்கொயர் and 2 cube. இது மாதிரி இருக்கு. இது வந்து which is equal xnங்கறக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்க்கு தனித்தனி பாயிண்டா இருக்கும். இந்த தனித்தனி பாயிண்ட்க்கு Z transform வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். Z transform ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. Z transform of x to the power n. Z transform of xn. X of z equal summation of n equals 0 to up to infinity. இந்த xn வேல்யூ வந்து z to the power மைனஸ் என்ன கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணும். இதெல்லாம் z வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு சீக்வன்ஸ்னுடைய z டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அந்த சீக்வன்ஸை z to the power minus n நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். டேர்ம் ஸ்டார்ட் ஃப்ரம் n equals 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய மதிப்பு 0, 1, 2, 3 இந்த இன்ஃபைனைட் சீரிஸ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ அதான் இந்த சீக்வன்ஸ்க்கான z டிரான்ஸ்ஃபார்ம். இதில் 4 இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண இந்த ஃபார்முலா வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் இதுக்கான ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கான டெரிவேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸில் வரும். உங்களுக்கு நான் நடத்துகிற இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து 2 மார்க்கில் வரும். 1 minus x power minus 1 இது எதுக்கு ஈக்குவல் 1 plus x plus x square plus x cube. அடுத்தது 1 minus x whole to the power minus 2. அடுத்தது minus log of 1 minus x x plus x square by 2 x cube by 3 வந்து கீழே வந்து டிவைடட்ல 2 3 இது மாதிரி நம்பர் வந்து வரும். minus log of 1 minus x இதனுடைய வேல்யூ. அடுத்தது e to the power x equal 1 plus x by 1 factorial x square by 2 factorial x cube by 3 factorial. இப்போ இதில் நீங்கள் மெயினாக எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? இதில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு இந்த இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 to the power 1 minus x whole to the power minus 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 1 plus 2x plus 3x square 4x cube இது மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்ததுன்னா அது நீங்கள் எதுக்கு ஈக்குவல்னு எழுதலாம்? 1 minus x whole power minus 2ன்னு எழுதலாம். மூணாவதா x plus x square by 2 இங்கே ஸ்கொயர்னு வந்தால் கீழே 2ன்னு வந்திருக்கு, கியூப்னு வந்தால் கீழே 3ன்னு வந்திருக்கு. இது மாதிரி ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் லாக் ஆஃப் 1 minus xக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது 1 plus x by 1 factorial x square by 2 factorial x cube by 3 factorial இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா e to the power xக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த 4 ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 8 மார்க் ப்ராப்ளத்துலையுமே இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணும். அதனால் இந்த 4 ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணிங்க. இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். Problem number 1. Problem based on the Z transform of some basic function. Find Z transform of a power n. சரி a power n ங்கிற சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா? என்னுடைய வேல்யூ 0 a power 0, a power 1, a square, a cube, a to the power 4 which continues. இதான் வந்து சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்க்கான Z transform வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Z transform of the sequence எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த சீக்வன்ஸை z to the power minus n மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அடுத்து அந்த சீரியஸ்னுடைய சம் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டுபிடிக்கணும். மொத்த சீரிஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ தான் வந்து அந்த சீக்வன்ஸ்க்கான Z transform இருக்கும். அப்போ xn இருக்க வேண்டிய இடத்துல a power n சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே a power n. இப்போ z to the power minus n
z பவர் மைனஸ் n. இதை எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை z பவர் n, அதில் இந்த ப்ளஸ் n மேலே போகும்போது மைனஸ் n மாறும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 பை z ஹோல் பவர் n-க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். சரியா? 1 பை z ஹோல் பவர் n-க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதனால தான் இந்த டேர்மை z டு த பவர் மைனஸ் n இப்படி மாற்றி எழுதிருக்கேன். ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது எக்ஸ்பனன்ட் ஃபார்முலா ab ஹோல் பவர் n a பவர் n b பவர் n. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொரு ஃபார்முலா a பை b ஹோல் பவர் n a பவர் n பை b பவர் n. இப்போ a பவர் n பை b பவர் n இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன் இப்படி மாற்றி எழுதலாமா? எழுதக்கூடாதா? a பை b த ஹோல் பவர் n. அதுமாதிரி இது வந்து a பவர் n, இதை வந்து 1 பை z b பவர் n நினச்சிங்க. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம்? a பை z ஹோல் பவர் n எழுதலாம். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டு a பை z ஹோல் பவர் n. எந்த ஃபார்முலா? a பவர் n பை b பவர் n ஃபார்முலா. இதை ரிவர்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ அடுத்தது, இப்போ ஃபர்தராக இந்த சீக்வன்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ணணும். பிஃபோர் எக்ஸ்பேன்ஷன் என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக இதை வந்து ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். a பை z வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறமா திரும்ப என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு எடுக்க வேண்டிய இடத்துல a பை z வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் டு த பவர் என்னன்னு மாறுது. இப்போ என்னுடைய மதிப்பு 0, என்னுடைய வேல்யூ வந்து 0, 1, 2, 3 அது மாதிரி வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இப்போ என்னுடைய மதிப்பு 0னா எக்ஸ் டு த பவர் 0. அடுத்தது என்னுடைய மதிப்பு 1. ஏன்னா இது எல்லாத்தையும் சம் பண்ண சீரியஸ் வந்து சம்மில் இருக்கு இல்லையா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் கியூப் அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி தான் இந்த சீரியஸ் வந்து நீங்கள் எழுதணும். அதை இங்கே திருப்பணி இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். எக்ஸ் பவர் 0 ப்ளஸ் x1 ப்ளஸ் x ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் 4. இப்போ நான் இந்த கிளாஸ்னுடைய பிகினிங்கில் ஒரு 4 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். எனிதிங் பவர் 0னுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா? எக்ஸ் டு த பவர் 0னுடைய மதிப்பு வேல்யூ வந்து 1. ஏன்னா இது வந்து ஏ பவர் எனிதிங் பவர் 0 வந்து எக்ஸப்ட் 0வாக இருக்கக்கூடாது. அது ஏ வந்து ஒரு நான் ஜீரோ நம்பராக இருக்கும். 0 பவர் 0 வந்து அன்டிஃபைன்டு. எனிதிங் பவர் 0 தவிர அதனுடைய வேல்யூ வந்து 1. எக்ஸ் டு த பவர் 0னுடைய மதிப்பு வந்து 1. அப்போ அதை எப்படி ஆகலாம்? 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 1 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4. வேறு எதுவுமே சேஞ்ச் இல்லை. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு ஈக்குவலாக இருக்கா? 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1. அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அப்படியே சேம் டிட்டோ இங்கே இருக்கிறது இந்த இடத்துல அப்படியே வந்திருக்கேன். அப்போ இந்த இன்ஃபைனைட் சீரீஸ்னுடைய வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என்னன்னு வந்து எழுதலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1. சீரியஸ் கண்டுபிடிச்ச திருப்பி என்ன பண்ணணும்? எக்ஸ்ல இருக்க வேண்டிய இடத்துல a பை zன்னு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போ 1 மைனஸ் a பை z ஹோல் பவர் மைனஸ் n. அடுத்தது எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்து இதை கிராஸ் மல்டிஃபிகேஷன் z மைனஸ் a பை z ஹோல் பவர் மைனஸ் 1. இது உங்களுக்கு எல்லாரும் z பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? 1 டிவைடட் பை zன்னு வந்து எழுதலாம். அதே மாதிரி இந்த டேர்மை 1 divided by z minus a by z whole power plus 1. இந்த plus 1 மேலே போகும்போது என்ன ஆகும்? இது மாதிரி minus 1 மாறும். இப்போ அடுத்தது இது ரெசிப்ரோக்கல் பெருக்கல் நியூமரேட்டர் டினாமினேட்டரும் டினாமினேட்டர் நியூமரேட்டரும் மாறும். அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல்னா தலைகீழாக மாற்றணும். z by z minus e. அப்போ z to the z transform of a power n எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா z by z minus e. இது ரொம்ப சிம்பிள். இது வந்து 2 மார்க்ஸ் ப்ராப்ளம். இதிலிருந்து நீங்கள் நிறைய ஒரு சில சேம் இப்போ z to the power 1னுடைய மதிப்பு வந்து என்ன? z transform of 1னுடைய வேல்யூ. இப்போ இதில் ஏவுக்கு மதிப்பு என்னன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ என்ன தெரியும்னா z transform of a power n மதிப்பு z by z minus e. ஏவுடைய வேல்யூ என்னன்னு தரணும் கொடுத்தீங்கன்னா z transform of 1 வந்து z by z minus 1 எப்போ கிடைக்கும்? ஏனுடைய மதிப்பு 1.
ஏன்னா z transform of 1 to the power 1 நீங்கள் எத்தனை முறை பெருக்கினீங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். z by z minus 1 simple. இப்போ அடுத்தது z transform of minus a whole power n உடைய மதிப்பு என்ன வரும்? இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இங்கே ப்ளஸ் ஏன்னு இருக்கு, இங்கே ப்ளஸ் ஏ, ஆன்சர் என்ன வந்து மைனஸ் ஏ. அப்போ இங்கே மைனஸ் ஏன்னு வந்தால் அப்படியே ஆப்போசிட் நம்பர் ப்ளஸ் ஏ. ப்ளஸ் ஏக்கு பதில் மைனஸ் ஏன்னு மாற்றிங்கன்னா மைனஸ் என்ன மாறும், ப்ளஸ்ன்னு மாறும். z by a. இப்போ அடுத்தது find the z transform of n. z transform of the sequence, அதனுடைய வேல்யூ xn z power minus n ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அந்த இன்ஃபினிட் சீரிஸ் உடைய சம் தான் அந்த சீக்வன்ஸ்க்கான z transform இருக்கும். இப்போ xn உடைய வேல்யூ வந்து n. இப்போ போன ப்ராப்ளமே n into z power minus n ன்னு எழுதலாம். அடுத்தது z power minus n எப்படி எழுதலாம்? 1 by 1 divided by z whole power n ன்னு வந்து எழுதலாம். இதில் x உடைய மதிப்பு 1 by z வந்து எடுத்துங்க. அப்போ இது எப்படி மாறும்னா n into x power n வந்து சேஞ்ச் ஆகும், வேறு எதுவுமே இல்லை. எக்ஸ்க்கு பதில் 1 by z நம்மளுடைய ஃபார்முலா கம்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் ஷிஃப்டிங் வந்து எடுத்துக்கிறேன். 1 by z பதில் x உடைய மதிப்பு 1 by z வந்து எடுத்துக்கிறேன். n உடைய மதிப்பு 0ன்னு பிடிக்கணும். 0 டாட் x power 0, n உடைய மதிப்பு 1, 1 into x power n, x power 1, 2 into x square, values தான் 3 into x cube, 4 into x power 4. என்ன அதனுடைய வேல்யூ என்ன? 0 கூட எதை பெருக்கினா ஆன்சர் வந்து 0. இப்போ இந்த இன்ஃபைனைட் சீரீஸினுடைய சம் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதான் ரெக்வயர் z transform. இப்போ நான் அந்த 4 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா இதுக்கு மேட்ச் ஆகுன்னு பார்க்கணும். we know that 1 minus x whole power minus 2 equal 1 plus 2x plus 3x square 4x cube. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எது வந்து வித்தியாசமா இருக்கு? இந்த ரெண்டுத்துலயே எது வந்து வித்தியாசமா இருக்கு? இப்போ இங்க இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல 1ன்னு வந்திருக்கணும். இங்க 1 2x ஸ்கொயருக்கு பதில் 2xன்னு வரணும், 3x கியூப் பதில் 3x ஸ்கொயர்னு வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? வேற ஒன்றும் இல்லை, இதுலேருந்து ஒரு எக்ஸை தூக்கி வெளியே எடுத்துருங்க. இதிலிருந்து ஒரு எக்ஸை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸ் வெளியே வந்துச்சுன்னா இங்கே 1ன்னு மாறுமா? 2x ஸ்கொயர் எப்படி சேஞ்ச் ஆகும்? 2xன்னு மாறுமா? 3x கியூப் எப்படி சேஞ்ச் ஆகும்? 3x ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆகும். அப்போ இது எப்படியே வந்து கண்டினியூ ஆகும். அப்போ நான் இந்த வேல்யூ 1 + 2x 3x ஸ்கொயர் + 4x கியூப்னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 - x whole power -2க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ x into 1 - x whole power -2 இதான் ரெக்வயர் z transform. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்னுடைய மதிப்பு 1 by z, திருப்பணும் பழைய ஃபார்ம் கிடையாது. எக்ஸ்னுடைய மதிப்பு 1 by z, அதை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 1 by z, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 by z. இப்போ அடுத்தது இது வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோன்னா z - 1 by z வந்து எழுதலாமா? அப்போ இது எப்படி மாறும்? இந்த z - 1 by அதே ரெசிப்ரோக்கலாக மாறுது. z - 1 by z whole power -2. இதை எப்படி எழுதலாம்னா z - 1 by z whole square. இது ரெசிப்ரோக்கலாக மேலே போகும்போது எப்படி சேஞ்ச் ஆகுனா z by z - 1 whole square. ரொம்ப இது வந்து இந்த -2வை நீங்கள் +2வாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகும், டினாமினேட்டர் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். z by z - 1 whole square. அதான் எங்கே பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த ஆன்சர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியுதுங்களா? இது 1 by z. இதை எப்படி எழுதலாம்னா z square by z - 1 the whole square வந்து z square. அப்போ ஒரு zக்கு ஒரு z வந்து கேன்சல் ஆகும். z by z - 1 the whole square. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அடுத்தது find the z transform of 1 by n. அதே ஃபார்முலா சீக்வன்ஸ்க்கான z transform ஃபார்முலா. அடுத்தது xn இருக்க வேண்டிய இடத்துல 1 by n சப்ஸ்டிட் பண்ணணும். z to the power minus n 1 by z whole power n எழுதணும். இது மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் அதை என்ன xன்னு எடுத்துக்கலாமா? xனுடைய வேல்யூ 1 by z. எதுக்காகனா ஃபார்முலாவை கம்பேர் பண்ணுறதுக்காக, அந்த பர்பஸ்க்காக இது மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். அப்போ x power n by n
இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணி, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இங்கே சீக்வன்ஸ் வந்து 0ன்னு எழுதியிருப்பேன், ஆனால் இங்கே எழுதும்போது 1ன்னு எழுதியிருப்பேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா என்னுடைய மதிப்பு 0ன்னு கொடுத்தீங்கன்னா 1/0 நான் இன்ஃபினிட்டின்னு மாறிடும். அதனால் அந்த 0வுக்கு அடுத்த நம்பர் தப்பு. இதுவே என்னுடைய மதிப்பு 1ன்னு தரங்க, 1/1 வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை, 1. ஆனால் இதுவே 1/0ன்னு கொடுத்தா ஆன்சர் என்ன ஆகும்? இன்ஃபினிட்டின்னு ஆகும். அதனால் இதில் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது, 1/n எழுதும்போது இந்த சீக்வன்ஸ் எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும்? என்னுடைய மதிப்பு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அது வந்து அன்டிஃபைன்ட், அந்த வேல்யூவை விட்டுடணும். இந்த சீக்வன்ஸில் அந்த வேல்யூ வந்து விட்டுட்டு என்னுடைய மதிப்பு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம், சரியா? அதனால் இயர்சி போன 2 ப்ராப்ளத்தில் இது மாதிரி இஷ்யூ கிடையாது. ஏன்னா 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபைனல் வேல்யூ தான் கிடச்சிது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும்? 0வை தரும்போது இன்ஃபினிட்டின்னு வரும். அதனால் அந்த 0 விட்டுடணும். விட்டுட்டு என்னுடைய மதிப்பு 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் x to the power n by divided by n. x power n by 1, x squared by 2, x cubed by 3 and so on. அப்போ இது எந்த ஃபார்முலா கூட மேட்ச் ஆகுதுன்னா மைனஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். அந்த ஃபார்முலா கூட கரெக்டாக இதில் வருது. அப்போ இந்த இன்ஃபைனைட் சீரீஸ்னுடைய சம் விச் இஸ் நன் அதர் தென் மைனஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். திருப்பி எக்ஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல 1/z சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/x மதிப்பு வந்து z. எக்ஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல 1/z வேல்யூ வந்து சப்ஸ்டிஷன் 1/z. இது வந்து எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா z minus 1/z. இந்த மைனஸை இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். தெரியுமா? ஒரு லாகரிதம் ஃபார்முலா ஒன்று இருக்கு. என்ன ஃபார்முலா? log of a to the power b எதுக்கு ஈக்குவல்னா b into log a. அப்போ இந்த மைனஸ் வந்து இப்படி மேலே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ log of a to the power b b into log a வந்து எழுதலாம். இது வந்து லாகரிதம் ஃபார்முலா. அப்போ அதே மாதிரி தான் b log a நீங்கள் எப்படி எழுதலாம்னா log இந்த b இதனுடைய தலைக்கு மேலே எடுத்து போய் எழுதுங்க, log a to the power b. அப்போ இந்த மைனஸ் இந்த b மாதிரி இது வந்து எதனா மேலே வரணும், இங்கே இருக்கக்கூடிய டேர்னுடைய பவருக்கு மேலே வரணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த -1 +1 மாறணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிளான லாஜிக் வந்து என்ன? நியூமரேட்டர் டினாமினேட்டரை, டினாமினேட்டர் நியூமரேட்டரை மாற்றிடும். பவர் 1. அப்போ log of z by z minus 1. இது எப்படி வந்ததுன்னா நிறைய டைம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த z பவர் -1/z -1 இதை நீங்கள் எழுதும்போது எப்படி வரும்? 1/z minus 1/z பவர் 1 +1 மேலே போகும்போது -1. அப்புறம் இதை வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டரும் நியூமரேட்டர் டினாமினேட்டரும் மாற்றும். இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் த ஈஸியஸ்ட் வே இஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இது இப்படி மாற்றுங்க, இதை மாற்றுங்க. இங்கே என்ன இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கிறது வந்து பாசிட்டிவாக மாறிடும். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n வந்து log of z by z minus 1. அடுத்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n plus 1. இது அதனுடைய பிரதர் ப்ராப்ளம் மாதிரி 1/n plus 1. இப்போ அடுத்தது ஒன்று நடத்தும் 1/n plus 2. இது எல்லாமே சேம். அதே மைனஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஃபார்முலாவே யூஸ் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்னுடைய மதிப்பு 0ன்னு போட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன் ப்ராப்ளம் இல்லைன்னா 1/0 + 1 ஆன்சர் வந்து ஒரு ஃபைனல் குவான்டிட்டி தான் தரும். அதனால் நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எதுவும் இஷ்யூ கிடையாது. வழக்கமாக எழுதுகிற மாதிரி 1/z அதுவும் என்னென்னு எழுதிக்கணும்? எக்ஸ்ன்னு வந்து எழுதிக்கணும். x to the power n by 1/n plus 1. இப்போ என்னுடைய மதிப்பு 0ன்னு கொடுத்துட்டு போகணும். 0, 1, 2 இது மாதிரி வேல்யூ கொடுத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ அதே லாகரிதம் ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணுறீங்க. எது மிஸ் ஆகுதுன்றத பார்க்கணும். இப்போ என்ன கம்பேருங்க? இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? எக்ஸ் வந்துருக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி x பவர் 1ன்னு வருது. இங்கே ஆனால் என்ன வருது? x²/2. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் மிஸ் ஆகுது. இந்த இடத்துல x²ன்னு வருது. இங்கே என்ன வந்திருக்கு? x³ வருது. எப்போ இந்த சீரீஸ் வந்து அப்போ என்ன பண்ணணும்? இதை என்னவா மாற்றணும்னா இந்த சீக்வன்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு எக்ஸால் பெருக்கி ஒரு எக்ஸால் டிவைட் பண்ணணும். ஒரு நம்பரை அதே நம்பரால் பெருக்கி டிவைட் பண்ணிங்கன்னா வேல்யூ மாறாது. அப்போ இந்த எக்ஸால் உள்ள பெருக்குங்க. இந்த 1/x வந்து அப்படியே இருக்கட்டும். x + x²/2 x³/3 x பவர் 4/4. எக்ஸோடைய மதிப்பு வந்து என்ன? 1/z 1/x மதிப்பு வந்து z. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா which is equal 1/x minus log of
1 minus x. x உடைய மதிப்பு வந்து 1 by z. 1 minus 1 by z. அதுதான் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். மைனஸ் log of 1 minus z. அடுத்தது LCM எடுக்கணும். z minus 1 by z. இந்த மைனஸ் வந்து இங்கே மேலே எடுத்துகிட்டு போகணும். which formula? log of a to the power b, b into log a. அடுத்தது இந்த minus 1 plus 1 மாறணும்னா என்ன பண்ணணும்ப்பா? z minus 1 by z whole to the power minus 1 which is equal numerator ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு minus 1 அப்புறம் plus 1 ரெண்டு ஈக்குவல் தான். அப்போ z transform of 1 by n plus 1 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா z into log of z by z minus 1. அடுத்தது find the z transform of 1 by n plus 2. சேம் ப்ரொசீஜர். 1 by n-க்கும் 1 by n plus 1-க்கும் என்ன யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் 1 by n plus 2 இதுலேயும் 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எதுவும் இஷ்யூ வராது. ஏன்னா 1 by 0 plus 2-னுடைய மதிப்பு வந்து 1 by 2 which is a finite quantity. அதனால் 0 வந்து இதில் அலோவ் பண்ணலாம். z power minus n 1 by z whole power n. அடுத்தது x-னுடைய மதிப்பு வந்து 1 by z x power n சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். the log of minus log of 1 minus x கூட கம்பேர் பண்ணணும். இப்போ இதில் என்ன இஷ்யூ வந்திருக்குன்னா இப்போ இந்த சீரியஸை வந்து மைனஸ் log of 1 minus x ஈக்குவல்னு சொன்னோம்னா இங்கே 2ன்னு வருதா, 2க்கு மேலே என்ன வந்து x ஸ்கொயர் வந்து இது இங்கே x ஸ்கொயர் வந்து மிஸ் ஆகுது. இங்கே 3ன்னு வருதா, மேலே என்ன வரணும்னா x கியூப்னு வரணும். ஆனால் இங்கே என்ன 3x பவர் வரணும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்கொயர் மிஸ் ஆகுது. போன டைம் ஒரு x வந்து கம்மியாக இருந்தது. அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு x-ஆல் பெருக்கி x-ஆல் டிவைட் பண்ணணும். இதில் வந்து என்ன செய்யணும், ஒரு x ஸ்கொயரால் பெருக்கி x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த ஆன்சர் வந்து which is equal x square by 2. ஒன்றுமே அதில் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்ன ப்ராப்ளம்? இந்த சீரியஸ் வந்து எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, x square by 2 தான் ஸ்டார்ட். அப்போ x வந்து மிஸ் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு இப்படி எழுதி காட்டுறேன். மைனஸ் log of 1 minus x. இது ஒரிஜினல் ஃபார்முலா. எதுக்கு ஈக்குவல்னா x plus x square by 2 x cube by 3 and so on. இப்போ உங்கள் கையில் இருக்கிறது என்ன, x square by 2 x cube by 3 x power by 4 and so on. இது மட்டும்தான் இருக்கு. அப்போது என்ன பண்ணணும்னா இங்கே நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத குறித்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் தள்ளிடுங்க. மைனஸ் log of 1 minus x minus x அப்படின்னு வந்து கிடைக்கும். வழக்கமாக இதான் அந்த ரெக்வயர்ட் சீக்வன்ஸு. இப்போ இந்த 1 by x ஸ்கொயர் என்ன பண்ணலாம், உள்ளே வந்து பெருக்கலாம். 1 by x ஸ்கொயர் log of 1 minus x 1 by x square log of 1 minus x whole power minus 1. அடுத்தது 1 minus ஏன்னா x ஸ்கொயரை வந்து x டிவைடட் பை x ஸ்கொயருடைய மதிப்பு வந்து 1 by x தான் எனக்கு முடியும். 1 by x ஸ்கொயரை லாகா கூட பெருக்கணும். அடுத்தது மைனஸ் எக்ஸாக கூட பெருக்கணும். பெருக்கும்போது இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இங்கே log of a power b b power log a x-க்கு பதில் 1 by z 1 by x square. x-னுடைய வேல்யூ 1 by z. அப்போ z-னுடைய வேல்யூ வந்து என்ன, 1 by x. z ஸ்கொயர் வந்து என்ன, ஒரு 1 by x ஸ்கொயர். ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் டபுள் z ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து z ஸ்கொயர் log of z minus 1 by z whole power minus 1. அடுத்து இந்த 1 by x தூக்கிட்டு என்னன்னு எழுதிக்கலாம், 1 by x பதில் இந்த z 1 by x னுடைய வேல்யூ வந்து z வந்து ஈக்குவல். அடுத்து இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆமாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டர் z by z to the power minus 1. இப்போ நீங்கள் 2 எழுதுறீங்கனாலே அதோட மீனிங் வந்து என்ன, 2 பவர் 1ன்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் 1 வந்து எழுதணும்னு நாட் நெசசரி, அவசியம் கிடையாது. z ஸ்கொயர் log of z by z minus 1 minus z. இது எதனுடைய வேல்யூ, z transform of 1 by n plus 2 னுடைய வேல்யூ. அடுத்தது find the z transform of 1 by n factorial. சீக்வன்ஸ்க்கான ஃபார்முலா 1 by n factorial 1 by n factorial சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன் சார் இதில் இங்கே உங்களுக்கு ஒரு பியூட்டி என்னன்னு தெரியுங்களா, 1 by 0 னுடைய மதிப்பு வந்து இன்ஃபினிட்டி
infinity அதாவது undefined. ஆனால் 1/0 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டர்னுடைய மதிப்பு 1. நீங்கள் இந்த கூகுளில் வேணும் சர்ச் பண்ணி பாருங்கள். 0 ஃபேக்டர்னுடைய வேல்யூ வந்து 1. ஆனால் 0 ஃபேக்டோரியல்ன்றதுக்கு வேல்யூ வந்து இருக்குது. ஃபேக்டோரியலாக இல்லாமல் 1/0 வந்தால் மட்டும்தான் இன்ஃபினிட்டின்னு வரும். அதனால் இதில் சீரீஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/z வழக்கமாக எடுத்துக்காமல் எப்படி எடுத்துக்கணும்? x ஈக்குவல் 1/z வந்து எடுக்கணும். x பவர் n பை n ஃபேக்டோரியல். எக்ஸ்பென்ஷன் பண்ணுறீங்க. இப்போ அந்த 4 ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா e பவர் எக்ஸுக்கு தான் இந்த வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். விச் இஸ் none other than the value e பவர் எக்ஸ். எக்ஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல 1/z சப்ஸ்டிட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். இது வந்து 2 மார்க் ப்ராப்ளம் தான். அடுத்து இதனுடைய other ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. Z transform of 1/n+1 factorial. சேம் ப்ரொசீஜர். இதை பற்றி 1/z ஹோல் பவர் என்னன்னு எடுத்துக்கணும். அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸோடைய வேல்யூ 1/zன்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து x பவர் n/n+1 ஃபேக்டோரியல். என்னுடைய மதிப்பு 0ன்னு தரணும். என்னுடைய மதிப்பு 0னா x பவர் 0/0 plus 1 factorial plus x power 1 plus 1 factorial plus x square by 2 plus 1 factorial. இப்படி கண்டினியூ ஆகும். அப்போ அதனுடைய வேல்யூ 1/1 factorial, x power 1, 2 factorial, x square by 3 factorial. இப்போ இதில் கம்பேர் பண்ணும்போது எது மிஸ் ஆகுதுன்னா ஒரு x வந்து மிஸ் ஆகுதா? ஏன்னா 1/1 ஃபேக்டோரியல் அது இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1 ஃபேக்டோரியலுக்கு மேலே வந்து x இருக்கணும், 2 ஃபேக்டோரியலுக்கு மேலே வந்து x ஸ்கொயர்னு இருக்கணும், 3 ஃபேக்டோரியல் மேலே வந்து x கியூப்னு இருக்கணும். அப்போ ஒரு எக்ஸால் பெருக்கி ஒரு எக்ஸால் டிவைட் பண்ணிக்கலாம். 1/nக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி x/1 ஃபேக்டோரியல். ஆனால் இப்போ இதில் ஸ்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? இதில் இப்போ e பவர் x 1 plus x by 1 factorial, x square by 2 factorial, x cube by 3 factorial இப்படி கண்டினியூ ஆகுது. ஆனால் இப்போ எனக்கு எங்கேயில் என்ன எதுதான் இருக்குன்னா x/1 factorial, x square by 2 factorial மட்டும்தான் இருக்குது. x cube by 3 factorial இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. which is equal. அப்போ எனக்கு இது மட்டும் தான் இருக்குன்னா அப்போ தேவையில்லாமல் இருக்க இந்த ஒன்று என்ன பண்ணலாம்? இந்த சைடு அமைச்சிடலாம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அமைச்சிடலாம். e பவர் x -1 எப்படி இப்போ அந்த 1/n+2க்கு பண்ணோம் இல்லையா, அது மாதிரி e பவர் x -1. அப்புறம் எக்ஸ்னுடைய வேல்யூ 1/z. அப்போ 1/xன்னு இருக்க பதில் என்ன எழுதலாம்? zன்னு வந்து எழுதலாம். 1/xக்கு பதில் z, xக்கு பதில் வந்து 1/z -1. இது z transform of 1/n+1 ஃபேக்டோரியலுடைய வேல்யூ. ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்தது z பவர் -3 ஹோல் பவர் n. இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? z transform of நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஏன்னு இருக்க வேண்டிய இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். z transform of 1/3 பவர் n 3z by 3z -1. நீங்கள் இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து சீக்கிரமாக கிடைச்சிடும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. z transform of 1/3 பவர் n இருக்கா, இது எப்படி எழுதலாம்? இந்த 1/3 பவர் n எப்படி எழுதலாம்? இப்போ உங்கள் கையில் ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்குது? z transform of a பவர் n வந்து இதுக்கு ஈக்குவல் z/z - a. ஏன்னு இருக்க வேண்டிய இடத்துல 1/3 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கனாலே இந்த ஆன்சர் வந்து டைரெக்டாக கிடைச்சிடும். நீங்கள் சார் அது மெயின் எக்ஸாம்பிள் எப்படி எழுதுனா we know thatன்னு எழுதி இந்த ஃபார்முலா எழுதணும். அதே மாதிரி we know thatன்னு இந்த ஃபார்முலா எழுதிட்டு நீங்கள் ஏவுக்கு பதில் ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் 3னும் செகண்ட் ப்ராப்ளத்தில் ஏவுக்கு பதில் 1/3ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னு எழுதி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா 2 மார்க் ஃபார்முலாவுக்கு 1 மார்க், அப்புறம் சப்ஸ்டியூஷன் 1 மார்க், ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. I hope that you enjoyed this session, and thank you so much for your listening and have a great time.